பாகிஸ்தானில் ஒரு குரங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு டாய்ஸோ இல்லை பொம்மையோ வாங்குறப்போ மேட் இன் சைனா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கரை நம்ம நிறைய இடத்துல பார்த்துப்போம். உண்மையாலேயே அந்த ஸ்டிக்கர்ஸ் எதுவுமே சைனாவில் உருவாக்கப்படுற ஸ்டிக்கர்ஸே கிடையாதான். இதெல்லாம் விடுங்க. யூகேல லண்டனில் இருக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பாய்ஸுக்கெலாம் என்ன தெரியுமா யூனிஃபார்ம்? கேர்ள்ஸ் போடுற ஸ்கர்ட்ஸ் தாங்க. அதாவது கேர்ள்ஸோட யூனிஃபார்மும் பாய்ஸோட யூனிஃபார்மும் ஒரே யூனிஃபார்ம் தான். இந்த மாதிரி நடந்த லைஃப் இன்சிடென்ட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நான் ஒன்று சொல்கிறேன். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சவுதியிலேருந்து கொச்சிக்கு ஒரே ஏரோப்ளைன் வருது. அந்த ஏரோப்ளைனோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஜெட் ஏர்வேஸ். ஸோ இவங்க வந்துகிட்டு இருக்காங்க. வரும்போது அந்த ஃப்ளைட்டில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் குழந்தையே பிறக்குது. அந்த ஜெட் ஏர்வேஸ் அப்படின்ற அந்த ஏரோப்ளைன்லேயே இப்போ தான் ஃபஸ்ட்டு குழந்தையே பிறக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தை லைஃப் லாங் இனிமேல்ட்டு எங்கே ட்ராவல் பண்ணாலும், இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு காசு தர தேவையில்ல, ஃப்ரீயாகவே எங்கே வேணாலும் இந்த ஜெட் ஏர்வேஸ் ஏரோப்ளைன் மூலிமா அவன் எங்கே வேணாலும் போய்க்கலாம் அப்படின்ற ஒரு கிஃப்ட்டையும் தராங்க அந்த குழந்தைக்கு. ரெண்டாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே பஸ் ஸ்டாப் நல்லாவே தெரியும். பஸ் ஸ்டாப்பில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீட்ஸ் உட்காரத்துக்கு 4 சீட்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் தான் நம்ம சொல்லலாம். பட் கனடாவில் இது எதுவுமே இருக்காதான். அப்போ நீங்கள் கேட்கலாம், சீட் இல்லைனா அவங்க அப்போ எங்கே உட்காருவாங்க, எப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கேட்டிங்கன்னா, அங்கே சீட்ஸ் கிடையாது, ஊஞ்சல் வச்சுருப்பாங்களாம். அந்த ஊஞ்சல்லே ஆடிக்கிட்டே இருப்பாங்க. பஸ் வரப்போ ஏஞ்சி போயிட்டே இருப்பாங்களாம். இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்ல. மூணாவதாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக்குங்க. அந்த புக்கோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா, எவ்ரிதிங் மென் நோ அபவுட் எ விமன் அப்படின்றது தான். அதாவது ஒரு ஆணுக்கு பெண்கள் பற்றின எல்லா விஷயமே தெரியும் அப்படின்றத புக்கு பேர். ஆனால் அந்த புக்கை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஃபுல்லாகவே எம்டி பேஜஸ் தானா. ஒரு வார்த்தை கூட எழுதியிருக்காது. கிட்டத்தட்ட 120 பேஜஸ் இருக்குது. அந்த 120 பேஜஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டியாக தான் இருக்குன்றாங்க. ரொம்ப ஃபேமஸான புக்கு. நீங்களும் வேணால் படித்து பாருங்கள். நாலாவதாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா கண்ட்ரி நல்லாவே நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சிலைனா அது ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அப்படின்ற சிலை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அந்த சிலை பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் தான் அமெரிக்காவுக்கு கிஃப்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லோரும் டூரிஸ்ட்லாம் அமெரிக்காவுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்க்காம போக மாட்டாங்க. ஆனால் அந்த முதல்ல அந்த சிலையை கட்டும்போது என்ன கலரில் ஃப்ரான்ஸ் கட்டி கொடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா, கோல்டன் கலரில் கட்டி கொடுத்தாங்களாம். அதாவது காப்பர் வச்சு கட்டி கொடுத்தாங்க. ஆனால் போக நாட்கள் போக ஆக்சிடேஷனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் மாறுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம வீட்டில் இந்த குத்து விளக்குலாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த விளக்குலாம் பார்த்திங்கன்னா அதுவும் காப்பர் தான். அதில் க்ரீன் கலரில் அவங்க ஓரமாக இருக்கும். நம்ம அம்மா கழுவிட்டாங்கன்னா சரியாக போயிடும். பட் அந்த மாதிரி கழுவாமல் இருந்ததுன்னா அது பச்சை கலரில் ஆகிடும். அந்த மாதிரி தான் அதுவும் ஆயிருக்கு. அஞ்சாவதாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் ஒரு குரங்கை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுடுறாங்க. எதுக்கு ஜெயிலில் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரங்கு பாகிஸ்தான்லேருந்து பார்டரை கிராஸ் பண்ணி இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு அப்படின்ற ஒரு காரணத்தினாலே, அதை நீ எப்படி இந்தியாவுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த குரங்கை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்களாம். ஆறாவதாக என்ன இன்சிடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் ஒரு லேடி என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, கார்டனில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. செடி வைக்கிற வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களோட மோதிரம், கல்யாண மோதிரம் என்ன ஆகுதுன்னா இங்கே தொலைச்சிட்றாங்க. எவ்வளவோ தேடுறாங்க, ஆனால் அந்த மோதிரம் கிடைச்ச மாதிரியே இல்லை. இந்த மோதிரத்தை அவங்க எப்போ தொலைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004 தொலைக்கிறாங்க. தொலைச்சி கிட்டத்தட்ட 13 வருஷம் கழித்து அதே கார்டனில் ஒரு கேரட் முளையுது. அந்த கேரட் உள்ள அந்த ரிங்கும் வந்திருக்குது. அதுக்கப்புறமா திரும்பவும் எடுத்து அந்த ஆண்டி கையில் மாட்டிக்கினாங்க. ஏழாவதாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பிரிட்ஜு தான் உலகத்தில், அதாவது இன்டர்நேஷ்னலாகவே ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிற பிரிட்ஜுன்றாங்க. ஒரு குட்டியான பிரிட்ஜு. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, ரைட்டில் இருக்கிறது தான் கனடா, லெஃப்ட்டில் இருக்கிறது யூஎஸ். ஸோ அப்படியே யூஎஸ்லேருந்து கனடாவுக்கு இந்த குட்டி பிரிட்ஜ் வழியாக நம்ம ட்ராவல் பண்ணி போயிடலாம். ஸோ இதுதான் இருக்கலே குட்டி இன்டர்நேஷ்னல் பிரிட்ஜு அப்படின்றாங்க. எட்டாவதாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே சின்ன வயசில் இந்த பொம்மைகள் வாங்கினாலே ஒரு ஸ்டிக்கரும் கூடயே தருவாங்க. மேட் இன் சைனா. எதை எடுத்தாலுங்க, எந்த பார்பியா, என்ன காரா, எந்த பொம்மை எடுத்தாலும் மேட் இன் சைனா அப்படின்ற ஒரு ஸ்டிக்கர் பார்க்கலாம். ஆனால் இதில் இருக்க எந்த ஸ்டிக்கருமே சைனாவில் மேடாகிற ஒரு விஷயம் கிடையாது. இந்த மேட் இன் சைனா அப்படின்ற ஸ்டிக்கரே எங்கே உருவாக்குறாங்கன்னா, கொரியாவில் தான் உருவாக்குறாங்க இந்த மேட் இன் சைனா அப்படின்ற ஸ்டிக்கரை. அடுத்ததாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, யூகேல லண்டன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பாய்ஸுக்கெலாம் யூனிஃபார்ம் பேண்ட் இல்லாமல் ஸ்கர்ட்டாக மாற்றிட்டாங்களாம். இது ஸ்கூல்லாம் ஒன்றும் மாற்றலை. இதுக்கு அந்த பாய்ஸே தான் காரணம் எதுக்கு மாற்றினாங்கிறது. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யூகேல பயங்கரமாக வெயில் அடிச்சிருக்குதுங்க. ரொம்ப பயங்கர வெயில், தாங்க முடியாத வெயில். ஒரு பையன் என்ன பண்ணிட்டான்னா, அவங்க அம்மாகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அம்மா என்னால் இந்த பேண்ட்டெல்லாம் என்னால் போடவே முடியாது. எனக்கும் ஸ்கர்ட்டு தான் போடணும். எனக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி எனக்கு என்ன போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாகிட்ட செம்ம டார்ச்சர் பண்ணுறான்.
உடனே இவங்க அம்மாவையும் இவன் டார்ச்சர் தாங்க முடியாமல் பிரின்சிபல் கிட்ட போய் கேட்குறாங்க. இந்த மாதிரி என் பையன் வந்து ஸ்கர்ட்டு தான் போடணுன்றான், பேண்ட் போட மாட்டேன்றான். அவன் உடனே பிரின்சிபல் சொல்கிறாங்க, சரி ஓகே உங்கள் பையனுக்கு எது கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் தோணுதோ அதே போட்டுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவனும் ஸ்கர்ட்டு போட்டு போகிறான். இவனை பார்த்து மற்ற பாய்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கும் ஸ்கர்ட்டு தான் வேணும், அதுதான் எங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே ஸ்கர்ட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த வருஷம் முடிகிற வரையுமே பாய்ஸ் எல்லாருமே ஸ்கர்ட்டு தான் போட்டு வந்தாங்களாம். அதாவது கேர்ள்ஸ் யூனிஃபார்மை தான் அந்த வருஷம் முடிகிற வரைக்கும் போட்டுட்டு வந்தாங்களாம். அடுத்ததாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணை மூடும்போது ஒரு மாதிரி கருப்பு கலரில் தெரியும் இல்லையா, கண்ணை முன்னா ஒரு மாதிரி அப்படியே என்னென்னோ ரவுண்டாக அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, அது பிளாக் கலர் கிடையாது அப்படின்றாங்க. பிளாக்கோடைய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர்ன்றாங்க. அந்த கலர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஜெஞ்சரா அப்படின்றாங்க. இந்த கலர் தான் நம்ம கண்ணை மூடும்போது நம்ம கண்ணுக்குள்ளே வர ஒரு கலர். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த மாதிரி வீடியோ வேணும், இந்த மாதிரி லைஃப் இன்சிடென்ட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா லைக் பண்ணுங்கள். அதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த எல்லா இன்சிடென்ட் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோதான், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.